வெல்கம் பேக் டு த செஷன். இன்றைக்கி வந்து நம்ம இன்ஜினியரிங் பேசிக்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம கான்செப்டில் போகலாம். இட் இஸ் a fundamental concept to describe body how react or respond to the external load. அதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக லோடு வந்து அயன் ராட்லேயோ இல்லை ஸ்டீல் ராட்லேயோ அப்ளை பண்ணும்போது அந்த ராட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அந்த எக்ஸ்டர்னல் ரோடுக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அது ஸ்ட்ரெயின்ங்கிறத டிஃபைன் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் இஸ் எ குவான்டிட்டி தட் டிஸ்கிரைப்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வித்தின் எ பாடி. அதாவது ஒரு ராடோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் என்ன குவான்டிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது, இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அந்த பாடியோட இன்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம இந்த பென்சிலில் இந்த இடத்துல லோடை கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை புல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாடியில் எவ்வளோ இன்டர்னல் ஃபோர்ஸ், இப்போ நம்ம இது இழுக்கிறதுக்கு ஈக்குவலாக உள்ளே வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, அதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகுது, எவ்வளோ இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது, அதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ணலாம்னா, இன்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, யூனிட் ஏரியா. ஓகேங்களா, இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத இன்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸ் டெவலப்டு பை யூனிட் ஏரியா, இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளோ இன்டர்னல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது, அதை தான் நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக சொல்லியிருக்கோம். இன்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் ஏரியா. இன்டர்னல் ஃபோர்ஸ் அதாவது ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு நியூட்டன், அந்த எவ்வளோ ஏரியாவில் க்ரியேட் ஆகுது, அதாவது யூனிட் ஏரியானா ஒரு யூனிட் ஏரியாவுக்கு தான் சொல்லுவோம். ஒன்று தான் நம்ம வந்து யூனிட் ஏரியா அப்படிம்போம். ஃபோர்ஸ் டெவலப்டு பர் யூனிட் ஏரியா மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஏரியாவுக்கு வந்து யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, மீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவெலாம் மீட்டர் ஸ்கொயர் மாதிரி தான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், இல்லாட்டி ஒன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரை வந்து பாஸ்கல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மைல்டு ஸ்டீலால் மேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 250 மெகா பாஸ்கல். அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த்னால் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஈல்டு ஸ்ட்ரென்த்னால் என்ன அப்படிங்கிறத. அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 250 மெகா பாஸ்கல். ஓகேங்களா, அதோட டயாமீட்டர் வந்து 20 மில்லிமீட்டர். இப்போ இதில் இந்த ராடில் வந்து ஃபெயிலியர் அக்கார் ஆகிறதுக்கு, அதாவது ஸ்டீல் ராட் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டீல் ராடில் இந்த ராடில் வந்து ஃபெயிலியர் அக்கார் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோக்கு லோடு அப்ளை பண்ணால் இதில் வந்து ஃபெயிலியர் அக்கார் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, நம்ம பழைய வீடியோவில் போட்டிருப்போம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஓகேங்களா, இப்போ இதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் இது, அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து இது, டயாமீட்டர் வந்து இது. டயாமீட்டரை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சலாம். π/4 × d² அப்படிங்கிற ஃபார்மை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சலாம். ஏரியா கண்டுபிடிச்சிட்டா இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் டயாமீட்டரையும் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சோம்னா இதில் வந்து எவ்வளோ லோடு அப்ளை பண்ணால் இந்த ராடில் வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகும். அதாவது எலாஸ்டிக் லிமிட்லேருந்து பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு போகும். அதாவது எலாஸ்டிக் லிமிட்னால் அதோட ஷேப் வந்து ரீகெயின் பண்ணிக்கும். பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு போயிடுச்சுன்னா அதோட ஷேப் வந்து ரீகெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த எலாஸ்டிசிட்டியை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ லோடு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிங்கன்னா 79 கிலோநியூட்டன். இந்த 79 வந்து எப்படி இருந்துச்சுன்னா இதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் டயாமீட்டர் வச்சு ஏரியா கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ லோடு அப்ளை பண்ணால் இது வந்து ஃபெயிலியர் ஆகுனே கிடச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டென்சைல் லோடு அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து பாசிட்டிவ். டென்சைல்னால் என்ன, புல் பண்ணுறது, அதாவது இந்த பென்சிலை வந்து இழுக்கிறது. ஓகேங்களா, இதே கம்ப்ரெஸ் பண்ணுறதுனா இதை வந்து இந்த பென்சிலை வந்து இப்படி புஷ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இதை தான் கம்ப்ரெசிவ் லோட், டென்சைல் லோடு அப்படிம்போம். நமக்கு இப்போ வந்து டென்சைல் லோடு அப்ளை பண்ணோம்னா வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவாக வரும். இதே கம்ப்ரெசிவ் லோடு அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து நெகட்டிவ் லோடு வரும். நெகட்டிவ் வேல்யூ வரும். ஓகேங்களா, இதுதான் அந்த இமேஜினரி ராட். இப்போ இதில் வந்து ஒரு இமேஜினரி கட் கொடுத்து இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில், இப்போ இங்கே வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது சர்க்கிளில். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நம்ம வந்து லோடு அப்ளை பண்ணுறோம். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அதை தான் நம்ம ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு ஏன் போடுறோன்னா இந்த ராடில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஒரு யூனிட் ஏரியாவுக்கு. ஓகேங்களா, அதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூனி ஆக்சியல் லோட். ஏன் ஒன்று வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும், இது வந்து ஏன் 2 இருக்குது, நீங்கள் ஏன் யூனி ஆக்சியல் பை ஆக்சியல் லோடுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்களா. இது வந்து ப்ளஸ் எக்ஸ், இது வந்து மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, நான் வந்து ஆக்சிஸ் சொல்கிறேன். யூனி ஆக்சியல்னால் ஒரே ஒரு ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிற லோடு. ஓகேங்களா, இது வந்து யூனி ஆக்சியல் லோட்.
இதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ராடை வந்து புல் பண்ணிங்கன்னா டென்சைல் லோட், இதே கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ரசிவ் லோட். கம்ப்ரசிவ்னா நசுக்குறது, ஓகேங்களா. இதே நீங்கள் வந்து ஐபீமில் வந்து லோட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா இந்த ராடு வந்து எப்படி பெண்ட் ஆகும்னா எக்ஸ்டர்னாலும் எப்படி யூ ஷேப்புக்கு மாறிடும், ஓகேங்களா. இந்த ஐ செக்ஷன் வந்து யூ ஷேப்புக்கு மாறிடும், ஓகே, இப்படி மாறும். ஸோ அப்போ இங்கே வந்து கம்ப்ரஸ் நடக்கும், இங்கே வந்து டென்சைல் நடக்கும், ஓகேங்களா. இந்த ஐபீமை வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணி இழுத்தோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா மேலே வந்து யூ ஷேப்பில் இப்படி பெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே வந்து கம்ப்ரசிவ் லோடு நடக்கும், இங்கே வந்து டென்சைல் லோடு நடக்கும். உங்களுக்கு புரிஞ்சா, ஓகேங்களா. இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. அதாவது ஒரு யூனிட் ஏரியாவில் ஒரு ராடோட கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கோங்க. கிராஸ் செக்ஷனில் எவ்வளோ இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது ஒரு யூனிட் ஏரியாவிலங்கிறதான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம், ஓகேங்களா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியானா இந்த யூனிட் ஏரியா கிராஸ் செக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது அதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயின் பார்ப்போம். It is a quantity that describes the deformation occurs within a body. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், it is a quantity that describes deformation. நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது அந்த பாடி வந்து அதை அயன் ராடு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ எல்லுங்கிற லென்த் அதுக்கு இருக்குது, நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இழுக்கும்போது அது வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது அதை தான் நம்ம வந்து டிஎல்ங்கிறோம். எல்லுங்கிற லென்த் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகி வருது அதை தான் நம்ம டிஎல்ங்கிறோம். அந்த நியூலி ஃபார்ம்டு லென்த், ஓகேங்களா, அது தான் நம்ம டிஎல்ங்கிறோம். இதைத்தான் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கிராஸ் செக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் டெவலப் ஆகிறது அதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம். இதே ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த்தை தான் நம்ம சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், ஓகேங்களா, அதை தான் நம்ம ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். அதை வந்து ஸ்ட்ரெயினை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா எப்சிலான்ங்கிற ஒரு க்ரீக் லெட்டர் யூஸ் பண்ண, இது வந்து சிக்மாங்கிற லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைன் பண்ணுவோம். ஸ்ட்ரெயினை வந்து எப்சிலான் அப்படிங்கிற க்ரீக் லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், ஓகேங்களா. என்ன ஒன்றும் இல்லை, நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம் ஆக்சியல், அதாவது லோடுக்கு ராடோட ஆக்சிஸ்க்கு பேரலாக லோடு அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் லென்த் நடக்குது, அதாவது அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நமக்கு டிஎல்ங்கிற ஒரு புது லென்த்து கிடைக்கிது, ஓகேங்களா. அந்த சேஞ்ச் இன் லென்த்து நம்ம இதை மட்டும் எவ்வளோ டிஃபார்ம் இருக்குது நம்ம அதை மட்டும் தான் எடுத்துக்கணும், ஃபுல்லாக எடுத்துக்கூடாது. ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா எல் ப்ளஸ் டிஎல் அப்படி தான் எடுத்துக்கணும். இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இங்கே எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம அதை மட்டும் தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா. டிஎல் பை எல் போட்டிங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயின் கிடச்சிடும். சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் அதை போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயின் கிடச்சிடும். இதுதான் ஸ்ட்ரெயினுக்கு. இப்போ இந்த ராடை வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் ஒரு இமேஜினரி கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா, இமேஜினரினா நம்மனா ஒரு கட் பண்ணுறது தான், ஓகேங்களா. இமேஜினரி கட் கொடுத்திங்கன்னா அதில் வந்து டென்சைலோடு ஆக்ட் ஆகும், டென்சைல் ஸ்ட்ரெயினும் நடக்கும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினும் நடக்கும். ஸ்ட்ரெயின்னா என்ன, சேஞ்ச் இன் லென்த், அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் பிடிச்சி இழுக்கும் போது வந்தானே, இல்லை நம்ம நசுக்கும் போது இப்போ வந்து ஒரு ராடை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம், ஒரு ராட் இருக்குது, ராடை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போதும் அதில் வந்து சேஞ்ச் நடக்கும் தானே. ஸோ அது வந்து இவ்வளோ லென்த்தை வந்து லாஸ் பண்ணியிருக்கு, ஸோ அதுவும் சேஞ்ச் இன் லென்த் தான். ஸோ அப்போ இது வந்து ஒரிஜினல் லென்த்து, இது வந்து டிஎல், ஓகேங்களா. இதுதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், டென்சைல் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ரஸ்னால் நசுக்கும் போது அதோட ஒரிஜினல் லென்த், இந்த பென்சிலை வந்து இப்போ கம்ப்ரஸ் பண்ணும்போது இப்போ இவ்வளோ தூரம் இருந்தது இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து சேஞ்ச் இன் லென்த் நடந்திருக்கு. அதுதான் கம்ப்ரஸ்லையும் டென்சைலையும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. அதோட லென்த் வந்து ரெடியூஸ் ஆகும், அதுதான் கம்ப்ரஸ், ஓகேங்களா. ஸோ அதுலேயும் டிஎல் பை எல் அப்படிங்கிற நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா டயக்ராம். ஸோ இதுதான் நம்ம வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். எலாஸ்டிக் லிமிட் வந்து எப்போவுமே லீனியராக தான் இருக்கும், ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அதுதான் ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஹூக்ஸ் லா வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம இந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும்
ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண அதாவது நம்ம எந்த அளவுக்கு லோடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டிஃபார்மேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த லோடை ரிமூவ் பண்ணுறப்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதுதான் ஹூக்ஸ் லா சொல்லுது. இந்த அப் டு வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, இந்த எலாஸ்டிக் லிமிட்குள்ளே இந்த ஸ்ட்ரெயின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஹூக்ஸ் லான்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ், இந்த ஈயை தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, யங்ஸ் மாடுலஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா, அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் இந்த லைன் வந்து லீனியராக இருக்கும். எலாஸ்டிக் லிமிட்டுக்கு அப்புறம் இந்த லைன் வந்து லீனியராக இருக்காது, ஏன்னா டிஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, இது திரும்ப வந்து அந்த ஷேப் வந்து ரீகெயின் பண்ண முடியாது அந்த மெட்டீரியலால். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே பார்த்துருப்போம், ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் 250 மெகாபாஸ்கல் இந்த மெட்டீரியலுக்கு வந்து இதை தான் 250 மெகாபாஸ்கல் சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே 251 மெகாபாஸ்கல் அப்ளை பண்ணோம்னா இது வந்து பிளாஸ்டிக்கல் டிஃபார்ம் ஆகிடும், அப்புறம் அது ஃபெயிலியர் தான். ஓகேங்களா, நம்ம இதை எவ்வளோ லோடு அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அந்த பாயிண்ட்டை வந்து தாண்டும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், இதை 79 கிலோ நியூட்டன் அப்ளை பண்ணால் இங்கே இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த்துக்கு அப்டேன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 80 கிலோ நியூட்டன் அப்ளை பண்ணிட்டோம்னாலும் அது வந்து பிளாஸ்டிக்கல் டிஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம அதை தான் அந்த இப்போ நம்ம வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு பாரோட ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் பாரோட ஆக்சிஸ். ஓகேங்களா, பாரோட ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ், அந்த லோடுனால் இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு பாரோட ஆக்சிஸ்க்கு பேரலாக லோடு ஆக்ட் ஆனிச்சுன்னா அதை வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென்சைல் ஆர் கம்ப்ரெசிவ் லோடு வந்து எப்படி வேணால் ஆக்ட் ஆகலாம், டென்சைலாக இருக்கலாம், கம்ப்ரெசிவாக இருக்கலாம். ஆனால் அந்த லோடு வந்து பாரோட ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் மட்டும்தான் டென்சைல் ஆர் கம்ப்ரெசிவ். ஓகேங்களா, டென்சைல்னால் லோடோட வேல்யூ வந்து ரிசல்ட் வந்து ப்ளஸில் வரும். இதே கம்ப்ரெசிவ்னா ரிசல்ட் வந்து மைனஸில் வரும். ஓகேங்களா, ஏன்னா லென்த் வந்து நமக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகும் கம்ப்ரெசிவ். ஓகேங்களா, சிஎஸ்எஸ்ல வந்து லோடு வந்து பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து காமனாக இதில் பார்க்கலாம்னா போல்ட்ஸ்லேருந்து வந்து இந்த லோடு வந்து காமனாக அப்ளை ஆகும். ஓகேங்களா, டிப்பிக்கலாக ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபார்முலா ஒன்று தான். ஆனால் என்னென்னா இதோட ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும்போது தான் நம்ம வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து சேம் ஃபோர்ஸ் பை ஏரியா தான், ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணும்போது ஓகேங்களா, ஃபோர்ஸ் பை ஏரியானா ஷியர் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதே ஷியர் ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த காம்பனண்ட்டில் ஒரு சின்ன எலமெண்ட் எடுத்துக்கலாம், அப்போ தான் நம்ம வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த காம்பனண்ட்டில் உள்ள ஒரு சின்ன எலமெண்ட் எடுத்துக்குவோம், அந்த எலமெண்ட் தான் இது. இப்போ இதில் வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து எப்படி லோடு ஆக்ட் ஆகுது ஷியர் ஸ்ட்ரெஸ், நம்ம காம்பனண்ட் வந்து இதுனா காம்பனண்ட் வந்து இதுதான், லோடு வந்து இப்படி ஆக்ட் ஆகுமா. ஸோ அப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இப்படி தானே வரும். ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து ஈக்குலிபிரியமாக வச்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு லோடு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த லோடை வந்து ஈக்குலிபிரியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த லோடு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இன்னொரு லோடு வந்து இன்டியூஸ் ஆகுது இந்த எலமெண்ட்டில். ஸோ இதை ஈக்குலிபிரியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த லோடு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்படி தான் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இந்த காம்பனண்ட்டில் வந்து பர்பண்டிகுலராக லோடு அப்ளை ஆகும்போது இப்படி தான் லோடு வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் ஒரு எலமெண்ட்டில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லோடு அப்ளை ஆகையில் இது வந்து இந்த எலமெண்ட் வந்து இப்படி தான் டிஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த ஆட்டம் வந்து இப்படி தான் டிஃபார்ம் ஆகும். இப்போ நேராக இருக்க எலமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் டிஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்லைட் ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம வந்து ஷியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், ஸோ அதனால் சேஞ்ச் இன் லென்த் அப்படிம்போம். இதில் வந்து ஆங்குலராக டிஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இதில் வந்து லென்த் லீனியராக டிஃபார்ம் ஆகுது, இங்கே வந்து ஆங்குலராக டிஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இதில் வந்து சேஞ்ச் இன் ஆங்கிள்
ஆனால் டென்சைலில் வந்து சேஞ்ச் இன் லென்த்து ஓகேங்களா. ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது ஆங்கிள் சேஞ்ச் ஆகும், இதே டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது லென்த்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. இதுதான். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் இதுதான் பழைய ஆங்கிள், இது வந்து 90 டிகிரியில் இருந்துச்சு. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகி இது வந்து சர்டன் டிகிரிக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இதைத்தான் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதே டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த்தை சொல்லுவோம் ஓகேங்களா. இதுதான் சேஞ்ச் இன் லென்த். இது வந்து எல் அப்படிங்கிறதுனால இது வந்து டிஎல் சேஞ்ச். இதுதான் எல் ப்ளஸ் டிஎல்னால டோட்டல் லென்த் ஓகேங்களா. இது வந்து ஆங்குலராக டிஃபார்ம் ஆகுறதுனால ஷியர் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. இந்த டிஃபார்ம் ஆனதான் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். அதாவது ஒரிஜினல் ஆங்கிள் டு சேஞ்ச் இன் ஆங்கிள் ஓகேங்களா. இதைத்தான் நம்ம வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஷியர் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு வந்து ஷியர் மாடுலஸ் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. இதே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம இது யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிப்போம். இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம ஷியர் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த ஜியை தான் நம்ம ஷியர் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். என்ன அதாவது யங்ஸ் மாடுலஸ் இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. இதே தான் இங்கேயும் ஷியர் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெயின்னா என்ன, சேஞ்ச் இன் ஆங்கிள். அந்த ஷியர் ஸ்ட்ரெயினை தான் நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் சேஞ்ச் இன் ஆங்கிளில் தான் நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும், காமா. க்ரீக் வேர்டில் வந்து இதை காமான்னு சொல்லணும் ஓகேங்களா. யங்ஸ் மாடுலஸும் ஷியர் மாடுலஸும் சேம்னா அது வந்து லீனியராக லென்த்து டிஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அதுதான் சேஞ்ச் இன் லென்த்துன்னு சொல்லுவோம். இதுதான் எல்லாம். இது வந்து சேஞ்ச் இன் அதாவது லோடு ஆக்சில் அப்ளை ஆகும்போது. இதே டென்சைல்னால் ஷியர்னால் நமக்கு வந்து ஆங்குலர்லி டிஃபர் ஆகும். ஸோ அப்போ இதுக்கும் சர்டன் ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கும் தானே. நம்ம இதை தான் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேஞ்ச் இன் ஆங்கிளில் தான் நம்ம வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் மாடுலஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் ஆங்கிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்டேட் அட் எ பாயிண்ட். அதாவது ஒரு பாயிண்ட் ஒரு பாரில் வந்து இமேஜினரி கட் கொடுத்துட்டு அந்த பாயிண்டில் வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகிறதுனால எப்படி ஷியர் ஸ்ட்ரெஸ் அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பாரில் வந்து ஒரு இமேஜினரி கட் கொடுத்துட்டோம். அதாவது பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஒரு கட் கொடுத்துட்டோம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகல, கட் தான் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு லோடு ஆக்ட் ஆகுது எப்படின்னா பேரலல் டு த ஆக்சிஸ். ஸோ அப்போ இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். இதே நம்ம வந்து இன்க்ளைண்டாக ஒரு கட் கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த பாயிண்டில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆகலாம், இதே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 2Dயில் ஒரு எலமெண்ட் நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான் 2D எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா 2Dயில் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டோன்னா இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒய் ஆக்சிஸில் இன்டியூஸ் ஆகுது, இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டியூஸ் ஆகுது ஓகேங்களா. இது வந்து இதே இமேஜினரி எலமெண்ட்டை வந்து நம்ம 3Dயில் இங்கே இமேஜின் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இது வந்து என்னென்னா ஒரு பாரில் உள்ள ஒரு சின்ன எலமெண்ட். ஒரு பார் இப்படி இருக்குன்னா அந்த பாரில் உள்ள இது வந்து வால்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து வால், இது வந்து அந்த பார். இந்த பாரில் உள்ள ஒரு சின்ன எலமெண்ட் தான் இது. எப்படி வந்து லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுங்கிற ஒரு பேசிக் எப்படி வந்து டிஃபைன் பண்ணி பார்த்துருக்கோம் ஓகேங்களா. எப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் என்ன டாபிக்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசுனா. ஓகே, பாய்.